இந்த விழாவிற்கு வருகிறது பேருரையாற்ற வருகை புரிந்துள்ள தமிழக மக்களுடைய ஏகோபித்த நம்பிக்கையை பெற்று விக்கிரவாண்டி நாங்குநேரி 2 தொகுதிகளை வென்றெடுத்து மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா தந்த திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான திட்டங்களையும் தந்து தமிழ்நாட்டு மக்களை நம்பிக்கை நட்சத்திரமாக வழங்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களே, இந்த இனிய விழாவில் தலைமை உரையாற்ற வருகை புரிந்துள்ள 2 தொகுதிகளை வென்றெடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அரசு அம்மாவுடைய அரசுக்கும் முழு உறுதுணையாக இருந்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய எங்களது அருமையண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய இந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் சென்னை மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் முதலமைச்சரும் பெற்று சிறப்பான முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கூடிய மீன்வளம் மற்றும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரை புரிந்துள்ள நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சி பேரூராட்சிகள், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் 550 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளின் திறப்பு விழா, 112 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா, தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் 525 நபர்களுக்கு பணி நியமன ஆணை, ஊரக வளர்ச்சி துறை, நகராட்சி நிர்வாகம், பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் 279 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் நியமன ஆணை, மகளிர் சுய குழுக்களுக்கு 150 கோடி ரூபாய் வங்கி கடன் மற்றும் உதவி, பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் இந்த விழாவுக்கு வருகிறது பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும், துணை முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக வரலாற்றில் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி காலம் பொற்காலமாகும். தமிழகத்தில் எந்த ஆட்சி காலத்திலும் செய்யாத சாதனையாக நிதி ஒதுக்கீடு செய்யும் இனி சொல்ல முடியாத திட்டங்களின் மூலம் எண்ணற்ற பணிகளை கொண்டு சரித்திர சாதனைகளை மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் படைத்தார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அரசு மக்கள் நல திட்ட பணிகளையும் சிறப்பான முறையில் செயல்படுத்தி தேசிய அளவில் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளது. இந்திய அளவில் ஊரக தூய்மை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தூய்மை பணிகள், தனிநபர் இல்ல கழிப்பறைகள், அங்கன்வாடிகள், பள்ளிகளில் தூய்மை பராமரிப்பு ஆகியவற்றில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழிகாட்டுதல் பேரில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் கடந்த 2/10/2019 அன்று குஜராத்தில் விருது வழங்கப்பட்டது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் பேரிலே ஊரக பகுதிகளில் தகவல் தொழில்நுட்ப முறைகளை திறம்பட செயல்படுத்தியதற்காக தமிழகம் முதன்மை மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த 23/10/2019 அன்று புதுடில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய அரசின் விருது வழங்கப்பட்டது. இது தவிர மாவட்ட அளவில் இருந்து கிராம ஊராட்சிகள் வரை தேசிய அளவில் அன்று மட்டும் 11 விருதுகள் தமிழக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டத்தை இந்திய அளவில் சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஒவ்வொரு வருடமும் தேசிய விருதுகள் தமிழகத்துக்கு வழங்கப்படுகிறது. மகளிர் முன்னேற்றத்துக்கு அடித்தளத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் 1983 ஆண்டில் ஏற்படுத்தினார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1991-92 ஆண்டில் தருமபுரி மாவட்டத்தில் மகளிர் சுய குழுக்கள் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார்கள். இன்று தமிழகத்தில் 6,92,000 மகளிர் சுய குழுக்கள் 1,02,70,000 உறுப்பினர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பார்த்தீங்கன்னா இன்னொரு சாதனையாக இந்த 1,02,00,000 உறுப்பினர்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கடந்த முறை புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும்
அவருடைய கையொப்பம் விட்டு அனைவருக்கும் அனுப்பி வைத்தார்கள். 1,02,70,000 பேருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி பல்வேறு தொழில் செய்து முன்னேறுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவித்தார்கள். இந்திய நாட்டிலேயே எந்த மாநிலம் செய்யாத அரிய சாதனையாக மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு கடந்த 8 ஆண்டு காலத்தில் மகளிர் சுய குழுக்களுக்கு 58,248 கோடி 23 லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு பெற்று தந்து வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களை வறுமை ஒழிப்பதற்காக 2005ஆம் ஆண்டில் புதுவாழ்வு திட்டத்தை செயல்படுத்தினார்கள். மேலும் 2011ஆம் ஆண்டில் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்து செயல்படுத்தினார்கள். தமிழகத்தில் புதுவாழ்வு திட்டத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்த உலக வங்கியின் தலைவர் திரு ஜிம் யங் கிங் அவர்கள் 21/7/2014 அன்று மாண்புமிகு அம்மா அவர்களை நேரில் சந்தித்து புதுவாழ்வு திட்டம் உலக வங்கியின் திட்டங்களில் முதன்மையான திட்டமாக விளங்குகிறது என பாராட்டு தெரிவித்தார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரக்கோணத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் 2016 புதுவாழ்வு திட்டத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த பணியாளர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் புதுவாழ்வு திட்டத்தின் அடுத்த கட்ட திட்டத்திலும் அவர்களுக்கு பணி வழங்கப்படும் என தெரிவித்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் புதுவாழ்வு திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து கிராமங்களில் தொழில் மேம்பாடு, நிதி சேவை மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்திட உலக வங்கியின் உதவியுடன் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் செயல்படுத்தியுள்ளார்கள். இத்திட்டம் தமிழகத்தில் 26 மாவட்டங்களில் 120 வட்டங்களில் 3,994 ஊராட்சி செயல்படுத்தப்படுகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பாத்தீங்கன்னா பல பேர் என்ன வேணாலும் பேசலாம். இங்க பத்திரிகை நண்பர்களா இருக்கீங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அது மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான எந்தெந்த திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து குடிமராமத்திலிருந்து என்னென்ன திட்டங்கள் தேவையோ அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு முதலமைச்சர்கிட்ட எந்த ஃபைலும் தேக்கம் கிடையாது. எல்லாம் சொல்லலாம், எந்த ஃபைல் போனா முதலமைச்சர் கையில் அப்படி இல்லை. ஒரு ஃபைல் போனா, எங்களுடைய துறை ஃபைல் எல்லாம் போனா ஒரு முடிவு எடுத்து அந்த ஃபைல் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பக்கூடிய முதலமைச்சர். எல்லா ஃபைலும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மட்டுமே, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 20,000 ஃபைல் கிராஸ் ஆயிடுச்சு. எந்த ஃபைலுமே நிலுவையில் இல்லை. அப்படி வந்து உடனடியாக செயல்படக்கூடிய முதலமைச்சர். அது மட்டுமல்ல, இங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து எல்லாம் வேலை உத்தரவு வாங்கி இன்னைக்கு எல்லாம் ஜாயின் பண்ண போறீங்க. அரசு ஊழியருக்கு அதிகமான நிதியை ஆயிரக்கணக்கான கோடி அள்ளி தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்றைக்கு அம்மா அவர்கள் 2014 தந்த வாக்குறுதியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றியுள்ளார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய அரசு அம்மாவின் அரசு, நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு 525 பணியாளர்களுக்கு, இன்னைக்கு புதுவாழ்வத்தில் பணிபுரிந்த பணியாளருக்கு இன்றைக்கு பணியாணை இன்றைக்கு முதலமைச்சருடைய பொற்கரங்களால் இன்னைக்கு துணை முதலமைச்சர் உறுதியுடன் நீங்க வாங்க போறீங்க. நீங்க எல்லாம் வந்து இன்றைக்கு இதுவரையிலும் நம்முடைய உள்ளாட்சி துறையில் மட்டும் பாத்தீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னா இதுவரையிலும் அம்மாவுடைய அரசு 8 ஆண்டுகள் 2011 இருந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு இதுவரையிலும் சென்னை பெருநகர மாநகராட்சியில் மட்டும் பாத்தீங்கன்னா 2,428 பேருக்கு வேலைவாய்ப்பு. நகராட்சி நிர்வாகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,161, பேரூராட்சியகத்தில் 3,641, சென்னை குடிநீர் வாரியத்தின் மூலம் 707, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 693. அதே போல ஊரக வளர்ச்சியுள்ள தூய்மை காவலர் மட்டும் பாத்தீங்கன்னா 66,130 பேர். மகளிர் திட்டத்தின் மூலம் 4,212. நம்முடைய துறையில மட்டும் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களும் பாத்தீங்கன்னா அம்மாவுடைய அரசின் சார்பாக 1,05,011 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய துறையில மட்டும். மற்ற துறையில பாத்துங்க. இப்படி சிறப்பான முறையிலே அம்மாவுடைய அரசை இன்னைக்கு நடத்தி வரக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உறுதுணையாக நம்முடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்காங்க. இது யாரு இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய குடும்பங்கள் என்றைக்கும் நம்முடைய அம்மாவுடைய அரசையும் முதலமைச்சரும் நீங்க மறக்க கூடாது என்பதை தெரிவித்து, மேலும் மகளிர் சுய குழுக்களுக்கு 150 கோடி ரூபாய் வங்கிக் கடன் உதவியும், 279 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையும், பள்ளி மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகையும் மாண்புமிகு முதலமைச்சர்களால் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த இனிய விழாவில்
மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 550 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திட்டப்பணிகளை திறந்து வைத்து 112 கோடியே 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று பணி நியமனம் ஆணை, வங்கி கடன் உதவி மற்றும் கல்வி ஊக்கத்தொகை பெறும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சென்னை மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள்லாம் நிறைய நம்ம சாதனை பண்ணியிருக்கிறோம். 100% நம்ம பாத்தீங்கன்னா மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் நிறைய இருக்காங்க. அது கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் ஊக்கப்படுத்த உள்ளார்கள். அதே போல ஆசிரியர்களும் ஊக்கப்படுத்த உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய தலைமைச் செயலர் அவர்களுக்கும், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களுக்கும், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசு முதன்மைச் செயலர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த துறை தலைவர்களுக்கும், அனைத்து அலுவலருக்கும், பணியாளர்களுக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.